மனோஜ் கிட்ட ஜோதிடர் சொன்ன வார்த்தை உண்டியலை வச்சு முத்து போடுற பிளான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் தனக்கு கூட இருக்கிறவங்களால பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியா வந்த அந்த மொட்டை கடிதத்தை நம்பி மனோஜ் பார்த்தீங்கன்னா ஜோசியர் ஒருத்தரை வந்துட்டு போய் மீட் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் மாடியில் ரூம் கட்டுறதுக்காக முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் முத்துவோட நண்பர் கார்த்திக்கிட்ட கார் சாவியை கொடுக்கறதுக்கு முன்னாடி மீனா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்கதை பார்த்து அவர் ஒரு நிமிஷம் பயந்து போகிறாரு. அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட நீ இன்னும் பெருசாக வளரணும், என்ன மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட வாழணும், நீ தொழிலில் பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா வாழ்த்தி பேச மனோஜ் இவன் தொழிலதிபரா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு. அதுக்கு முத்து ஆமாம் இவன் தான் பெரிய தொழிலதிபர், 4 லட்சத்தை ஏமாந்துட்டு வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. ஏற்கனவே மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி வீட்டில் மாட்டி பட்ட பிரச்சனை எல்லாமே போதாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜயா மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி முத்துக்கிட்ட பல்பு வாங்குறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறேன், நான் போய் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகிறாரு. தன்னுடைய நண்பர் சந்தோஷை கூட்டிகிட்டு வந்து ஜோதிடர் ஒருத்தரை பார்த்து தனக்கு வந்த லெட்டர் பற்றி பேச அவர் உன்னோட முகத்தை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி கொடுக்குறாரு. அதோட உனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தான் நீ ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரியா லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு. அதோட நீ நான் சொல்கிற மாதிரி செய்யலை அப்படின்னா நீ நடுத்தருவுக்கு வந்து பிச்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பயம் காட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருந்த சட்டையை கழட்டி ஒரு மஞ்சள் கலர் டவலை அந்த ஜோஷியர் கொடுத்து அதை போத்திக்க சொல்கிறாரு. அதே போல் மனோஜுமே போத்திக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கத்தில் மீனா சொன்னது போலவே முத்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியலை வாங்கிக்கிட்டு வராரு. அதை பார்த்து விஜயா என்ன ரோடாக போயிட்டு 2 பேரும் பிச்சை எடுத்து அதில் வர காசை வச்சு ரூம் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேச மீனா இதில் காசு சேர்த்து வச்சு நாங்கள் ரூம் கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி 1 ரூபா 2 ரூபான்னு சேர்க்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச அதுக்கு முத்து மறுபடியும் விஜயாவுக்கு பதிலடி கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாரு. அந்த நேரத்தில் மனோஜ் வாசலில் வந்து நின்று அம்மா அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட அவர் நின்ன கோலத்தை பார்த்து முத்து இந்தா பிச்சைக்காரனே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. விஜயா என்னடா இது கோலம், என்ன இது அப்படிங்கிற மாதிரி போத்திருந்த அந்த டவலை இழுக்க மனோஜ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு கவசமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட என்னோட தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயாவுக்கு அதிர்ச்சி கொடுக்குறாரு. அதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா விஜயாவை கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா முத்து அண்ணாமலையை கூப்பிட்டு அந்த உண்டியலில் காசு போட சொல்ல விஜயாவையும் கூப்பிட்டு காசு போட சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே வர ரோகிணி மீனாவோட கையில் வச்சிருக்கிற உண்டியலை பார்த்து கிண்டல் அடிக்க அதுக்கு முத்து இதை மனோஜோட ரூமில் வைக்கலாம், அப்போ தான் திருடு போகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை கலாய்ச்சி வெறுப்பேற்றுறாரு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மீனா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி அனுப்பி வைக்க அங்கே போய் பார்த்தா ரூமில் பார்த்தீங்கன்னா மனோஜோட கெட்டப்பை பார்த்து ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. இது என்ன கோலம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்க இனிமே இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜோஷியர்கிட்ட தான் போய் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பயம்தான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி திட்டினாலும் மனோஜ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறாரு. அதோட 1 வாரத்துக்கு நான் கடைக்கு வரமாட்டேன், நீயே கடையை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறாரு. ஸோ இதோட இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. ஆக்சுவலாக மனோஜ் வந்துட்டு அந்த கடையை கண்டிப்பாக சீக்கிரமே கோட்டை விட போகிறாரு அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.